எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த வெள்ளரிப்பழ ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கனிஞ்ச வெள்ளரி பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. கடையில் வந்து வெள்ளரி பழம் வாங்கிட்டு அது நல்லா பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அந்த தோலெல்லாம் வந்து கத்தியால் சீவுங்க. நல்லா பழுத்திருக்கிறதுனால கை விரலாலே வந்து அதை வந்து நல்லா கையை வச்சே நான் அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இது இருந்தால் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து இந்த இதை உரிச்சி வச்ச எல்லா அந்த வெள்ளரி பழத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து வெள்ளைச்சீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது எடுத்து அதை போட்டுருங்க. இந்த வெயில் நேரத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து டம்ளரில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சீனி போடாமல் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.